நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா 2.7ல ஃபோர்த் சம் ஃபைண்ட் எக்ஸோட வேல்யூவை கேட்டிருக்காங்க. ஸோ தட் எக்ஸ் ப்ளஸ் 6, எக்ஸ் ப்ளஸ் 12 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 15 ஆர் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் அ ஜிபி ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் அப்படின்றாங்க. ஸோ ஜிபியில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னா அடுத்த டேர்ம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அது ஆக்சுவலாக இது என்னென்னா இதுவுமே ஒரு டாட்டா வச்சா ஜிபி அப்படின்னு சொல்லிடலாம். அதனால் இது எத்தனாவது டேர்மு, 1வது டேர்மா 2வது டேர்மா அப்படின்றது தெரியாது. பட் வந்து மூணுமே அடுத்தடுத்த டேர்ம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதை பொறுத்த வரைக்கும் ஜிபி அப்படின்னா ரேஷியோ 1 ரேஷியோ 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ப்ரீவியஸ் டேர்முக்கும் நெக்ஸ்ட் டேர்முக்கும்ல ரேஷியோ. ஓகேங்களா? இப்போ இதை ஃபஸ்ட்டு டேர்மாக எடுத்திங்கன்னா இது டேர்ம் 2 இது டேர்ம் 1 அப்படின்னே கன்சிடர் பண்ணுவோம். ஸோ டேர்ம் 2 டிவைட் பை டேர்ம் 1 எக்ஸ் ப்ளஸ் 12 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 6. ஓகேங்களா? அடுத்தது R2 எடுத்தீங்க அப்படின்னா டேர்ம் 3 டிவைட் பை டேர்ம் 2 எக்ஸ் ப்ளஸ் 15 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 12. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து ஜிபின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதோட ரேஷியோவும் கண்டிப்பாக என்னது ஈக்குவல் தான். ஸோ R1 ஈக்குவல் டு R2 இங்கே நம்ம எழுதிக்கலாம். த கிவன் sequence or series. ஓகேங்களா? சீரீஸ் ஆர் இன் ஜிபி therefore அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? therefore R1 ஈக்குவல் டு R2. ஸோ R1 என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 12 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 6. R2 என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 15 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 6. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டு பார்க்குறேன். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 12 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6. இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டேன். இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 12 இருக்குது. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 12. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 12. ஓகேங்களா? ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 15 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6. இது இந்த சைடு போயிடும், இது இந்த சைடு போயிடும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். அப்படியே அழகாக மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு இன்ட்டு எக்ஸ் 12. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x. அடுத்தது 12 இன்ட்டு எக்ஸு 12 into 12. ஸோ 12x ப்ளஸ் 12 into 12 144 ஈக்குவல் டு அதே மாதிரி போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரு. அடுத்தது இது 15x, இது 6x. ஸோ 21x ப்ளஸ் 90. ஓகேங்களா? நான் இந்த ஸ்டெப் எழுதாமல் டேரெக்டாக அடுத்த ஸ்டெப் இங்கே போயிட்டேன் இடம் இல்லைன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 24x ப்ளஸ் 144 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 21x ப்ளஸ் 90. எல்லாத்தையும் ஒரே சைடே கொண்டு போகணும். ஓகேங்களா? எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போகணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது எக்ஸ் ஸ்கொயரு, இந்த சைடு இருக்கிறது இங்கே வரும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 24x. இந்த 21x இந்த சைடு வரும்போது மைனஸ் 21x ப்ளஸ் 144. இந்த 90 இந்த சைடு வரும்போது மைனஸ் 90 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 24x மைனஸ் 21x என்ன வரும், 3x. 144 மைனஸ் 90 என்ன வரும், 54. ஸோ 3x மைனஸ் 54 ஈக்குவல் டு 0. அப்போ 3x ஈக்குவல் டு மைனஸ் 54 அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 54. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 54 டிவைட் பை 3. அடுத்த ஆன்சர் என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 54 டிவைட் பை 3. ஸோ எக்ஸ் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா 1 8, எக்ஸ் வந்து 18 அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒன்றுமே இல்லை, இந்த சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான். இதில் மட்டும் கவனமாக இதை மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் டேர்ம் எடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ கவனமாக மல்டிபிள் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இந்த பக்கமும். ஸோ 4 டேர்ம் 2 இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது, இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது. மல்டிபிள் பண்ணால் 4 டேர்ம்ஸ் 1 2 3 4. அதே மாதிரி இந்த சைடு 4 டேர்ம்ஸ் வரும். பட் நான் வந்து இந்த 15x ப்ளஸ் 6x நானே ஆட் பண்ணி 21xன்னு போட்டேன், இடம் பத்தாதனால. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹிண்ட்ஸு கொடுத்துருக்க டேர்ம்ஸ் வந்து ஜிபியில் இருக்குது அப்படின்றதுனால ரேஷியோ 2 ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 5th சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் டேர்மு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4, 8, 16 டாட் 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 8192 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் T1 ஆர் ஏன்னே வச்சுக்குவோம். இது வந்து 4. ஓகேங்களா? செகண்ட் டேர்ம் வந்து T2 எவ்வளவு, 8. ஸோ அப்போ ரேஷியோ வந்து T2 டிவைடட் பை T1 8/4 2.
ஸோ ஏ ஈக்குவல் டு 4, ஆர் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? ஸோ அடுத்தது அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு. அதாவது இந்த மொத்தத்தில் இது எத்தனாவது டேர்ம் அப்படின்றத நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குன்றது. ஸோ அப்போ இது எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கான ஆன்சர் பாதி கரெக்டானது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ டிஎன் வந்து இதுதான், நம்மளுக்கு எண்ணு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏவோட வேல்யூ இங்கே இருக்கக்கூடியது 4, ஆரோட வேல்யூ 2, என் என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ எண்ணை மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இதை பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய 4 இந்த ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்குது அப்படின்றப்ப நம்ம, அதாவது ஈக்குவல் பேலன்ஸ் இல்லை, எல்லாமே நியூமரேட்டராக இருந்தால் நியூமரேட்டர், டினாமினேட்டராக இருந்தால் டினாமினேட்டர் இருந்தால், மல்டிபிள்ஸில் இருந்தால் கட் பண்ணலாம். 1 4 4, 2 4s are 8, அடுத்து 1க்கு 0, 19ன்றப்ப 4 4s are 16, 32ன்றப்ப 8. ஓகேங்களா? ஸோ இதை கட் பண்ணேன் அப்படின்னா 8192 4ஆல் கட் பண்ணால் 2048 நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ இது ஈக்குவல் டு 2 பவர் n மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2048ன்றது 2 பவர் ஆஃப் n மைனஸ் 1க்கு சமம். அப்போ இதை ஃபுல்லாக 2 டேர்மில் எழுதணும் அப்படின்னா இந்த n மைனஸ் 1ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சி என்ன கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை 2 டேர்ம்ஸில் நம்ம மாற்றணும் அப்படின்றப்ப வழக்கம் போல் நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் 2048. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 2048. இதை நான் 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 2 அப்படின்றப்ப 1024, அகைன் 2ஆல் போட்டோம் அப்படின்னா 512, 256, 128, 64, 32, 16. ஸோ இது வந்து நமக்கு ஈஸியாக தெரியும். என்ன அப்படின்னா 1024நாலே 2 பவர் 10ன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும், படித்து வச்சுருப்போம். ஸோ அதோட சேர்த்து ஒன்று சேர்த்துருக்கோம். ஸோ அதோட டபுள் தான். அப்போ இது மொத்தம் 11 2s இருக்கும். கவுண்ட் பண்ணி வேணால் பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? அப்புறம் 8 2s are 16. ஸோ 2 போட்டிங்கன்னா 4, 2 2s are 4. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு அப்படியே 11 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அதாவது 2 பவர் 11 அப்படின்னு எழுதலாம். எதை 2048. ஸோ அதை தான் நான் இங்கே எழுத போகிறேன். 2048 2 பவர் 11 அப்படின்னு எழுதலாம். அந்த சைடு 2 பவர் n மைனஸ் 1. ஸோ கீழே பேஸ் 2 ஈக்குவல். அப்போ n மைனஸ் 1 வந்து எதுக்கு சமம், 11க்கு சமம். ஸோ n மைனஸ் 1 ஈக்குவல் டு 11 அப்படின்னா n ஈக்குவல் டு மைனஸ் 1 அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 1. ஸோ 12. தட் ஃபார் n ஈக்குவல் டு 12. அதாவது திஸ் இஸ் 12th டேர்ம். ஓகேங்களா? 8192 அப்படின்றது இந்த சீரீஸில் சீக்வன்ஸில் 12th டேர்மாக இருக்குது அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு டிவிஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். ஸோ செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1/3, 1/9, 1/27 அப் டு 1/2187. ஸோ 2187 அப்படின்றது டிஎன், அந்த என் ஈக்குவல் டு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சது T1, அதாவது ஏ ஈக்குவல் டு 1/3. நெக்ஸ்ட்டு ஆர் ஈக்குவல் டு T2 டிவைடட் பை T1. ஓகேங்களா? ஸோ T2ன்றது 1/9 டிவைடட் பை 1/3. ஸோ இதை எப்படி எழுதலாம், 1/9 ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். டிவிஷனில் இருக்கக்கூடியது மல்டிப்ளிகேஷன் வரும்போது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ 3/1 கட் பண்ணோம் அப்படின்னா 1/3. ஸோ ஆர் ஈக்குவல் டு 1/3, ஏ ஈக்குவல் டு 1/3. அப்போ டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஸோ டிஎன் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 1/2187. ஏவோட வேல்யூ 1/3, ஆரோட வேல்யூ 1/3 ஹோல் பவர் n மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, மூணுமே டிவிஷனில் தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த இதை நான் எப்படி எழுதலாம், 1/3 இன்ட்டு 1/3 பவர் n மைனஸ் 1 இப்படி எழுதலாம். கரெக்டாக? மேலே பவரில் 1 பவர் n மைனஸ் 1னாலும் 1னாலும் 1 தான். ஸோ அப்போ டிவிஷனில் இருக்கிறத எடுத்து எழுதியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1/2187 ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 1/3 n மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ஆக்சுவலாக 1/3 பவர் 1, இது 3 பவர் n மைனஸ் 1. ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? 3 பவர் 1 ப்ளஸ் n மைனஸ் 1. ஏன்னா பேஸ் 2 சமமாக இருக்கும்போது, ஈக்குவலாக இருக்கும்போது மேலே இருக்கக்கூடிய பவரை நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், 1/3 பவர் n. இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். 1/3 பவர் n.
ஸோ அப்போ 3 பவர் n ஈக்குவல் டு 1/2187 ஓகேங்களா. போன சம்மில் செஞ்ச அதே தான் 2187க்கு நான் சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு பார்க்குறேன். 2187 ஸோ 3 டேர்ம்ஸ் தான், ஏன்னா பவர் 3 தான். 7 3s are 3, 2 3s are 6, 9 3s are 7. அகைன் 3 போட்டோம் அப்படின்னா 2 4 3, அகைன் 3 போட்டோம்னா 81, அகைன் 3 போட்டோம்னா 27, 3 9 3 3. ஸோ 1 2 3 4 5 6 7, ஸோ 3 பவர் 7 ஓகேங்களா. இந்த 2187 3 பவர் 7 எழுதலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி இங்கே 1 வராது, அதை நான் மறந்துட்டேன். ஸோ 3 பவர் n இந்த சைடு போச்சு, இங்கே எழுதுகிறேன். 3 பவர் n இங்கே போச்சு அப்படின்னா இது வந்து மேலே போகுது, அதே இது கிராஸாக போகும். ஸோ 2187 3 பவர் n ஈக்குவல் டு 2187 எப்படி எழுதலாம், 3 பவர் 7. ஸோ n ஈக்குவல் டு 7 ஓகேங்களா. therefore 2187 இஸ் த 7th term ஓகேங்களா. ஸோ இதை ப்ராசஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. ஸோ 1 பவர் சம்திங்னு 1 தான். ஸோ அப்போ அந்த n-1ன்றது கீழே டேர்முக்கு வந்துடும். ஸோ இதில் எதுவுமே இல்லைன்னா பவரில் 1 இருக்கதா அர்த்தம். ஸோ 2 பவருமே சேமாக இருக்குது, பேஸ் 2 சேமாக இருக்கும்போது பவரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 + n-1 போட்டிருப்பேன். ஒன்றே கேன்சலாக பண்ணும்போது 3 பவர் n வரும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 பவர் n இந்த சைடு போகும், 2187 இந்த சைடு போகும். ஸோ கிராஸாக போகும்போது ரெண்டுமே மேலே வந்துடும் ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே மேலே வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 2187க்கு நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் போடும்போது 3 பவர் 7 எழுதலாம். ஸோ n ஈக்குவல் டு 7. இதுதான் ஈஸியான சம்மு தான். ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம்.